வணக்கம். ஸ்டார்லேண்ட் ரியல் எஸ்டேட்லேருந்து ஹரி பேசுகிறேங்க. நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 2 ஏக்கர் ரெட் சாயில் கிணறு பம்பு செட்டு ஃப்ரீ சர்வீஸோட ஒரு லேண்ட் ஒன்று பார்க்க போகிறோம். இதுதாங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வர தார் ரோடு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா மதுராந்தகம் டு சித்தாம்பூர் ரோடு வருது பாருங்கள். அந்த மெயின் ரோடு ஜிஎஸ்டி ரோடு இது. வாங்க இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியை போய் பார்ப்போம். இதுதாங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஃபார்ம் லேண்டு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி பியூர் ரெட் சாயில் பாருங்கள். இந்த ஷெட்டு இருக்குது பாருங்கள். நமக்கு இந்த ஷெட்டு வந்துடும். ஒரு பக்கம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வேர்க்கடலை போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் கத்திரி வச்சுருக்காங்க. நம்ம சொன்னோம் இல்லைங்களா கிணறு, இதுதாங்க நல்ல பெரிய கிணறு பாருங்கள். நல்ல ஒரு வளமான கிணறு. தண்ணி எவ்வளோ பியூராக இருக்குது பாருங்கள். இதுதாங்க நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு. நமக்கு மோட்டார் பார்த்திங்கன்னா 5 HP மோட்டார், நீர் மோட்டார் வச்சுருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ட்ரிப் லைன் வச்சுருக்காங்க. நமக்கு பைப் லைன் இருக்குது முழுவதுமே. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் சித்தாம்பூர், அதாவது பார்த்திங்கன்னா மதுராந்தகம் டு சித்தாம்பூர் ரோடு வருது பாருங்கள். சித்தாம்பூர் நியரில் இந்த லேண்டு லொக்கேட் ஆகிருக்கு. இது டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா மதுராந்தகம் ஒரு 8 கிலோமீட்டர் வரும். மேல்மருத்தூர் பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் வரும். ஈசிஆர் கடப்பாக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர் வரும். பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா முழுவதுமே வீடுங்க எல்லாமே இருக்குது பாருங்கள். அதே போல் தாம்பரம் பார்த்திங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டரில் நம்ம தாம்பரம் ரீச் ஆகிடலாம். சென்னை திருவான்மியூர் பார்த்திங்கன்னா ஒரு 85 கிலோமீட்டர் வரும். இது டோட்டல் எக்ஸ்டெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை 1,20,000 ரூபாய் சொல்கிறாங்க. டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,40 lakhs வந்துடும். அதாவது 2,40,00,000 வந்துடும். இந்த லேண்டு டைப் பார்த்தீங்கன்னா புஞ்சை லேண்ட் வரும். இது ஒரு சூப்பரான நீட்டான ஏரியாவில் இந்த லேண்டு லொக்கேட் ஆகிருக்கு பாருங்கள். சாயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு வளமான மண்ணுங்க இது. இதில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம், மாமரம் அதுபோல் எல்லாமே வர வைக்கலாம் பாருங்கள். எல்லா பயிருமே வரும். நெல் பயிர், தர்பூசணி அதுபோல் எல்லாமே வருங்க இதில். ஓகே, தேங்க்யூ. இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்குன்னு கால் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க.